ஏண்டா அன்னைக்கு உன் ஆபீஸ்க்கு உன்னை பார்க்க வரும்போது என்ன கேவலமா நடத்துனிய, இப்போ என் வக்கீலோட வந்திருக்கேன்டா. எங்கடா ஓடி ஒளிவ? மாதவன்ஜி சார், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கும் சார், நான் கொஞ்சம் பேசுறேன். சார் அவன் அப்படிதான் சார் வரலாம்னு பேசிட்டு இருப்பான். நீங்க சொல்லுங்க சார், என்ன சார் விஷயம்? மிஸ்டர் ராஜா, என்ன பிரச்சனை? நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏண்டா அன்னைக்கு பெரிய பிஸ்ஸா மாதிரி என் ஆபீஸ் வந்துட்டு 2வது வீல வரவே விட மாட்டா, அதை நான் அழிச்சிருவேன்னு சொன்னியே. இப்போ என் வக்கீலோட வந்திருக்கேன். நீ சரியான ஆம்பளை ஆகி இருந்தா என் வக்கீல் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்றா பாக்கலாம். மாதவன்ஜி சும்மா இருங்க சார், மனசு ஆறல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, சும்மா பயமுறுத்துறதுக்காக விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன். அது என்ன விளையாட்டா பேசுற விஷயமா? நீ பண்ற காரியம் எப்படி தெரியுமா இருக்கு? சின்ன பசங்களை ஸ்கூல்ல அடிச்சுட்டா மறுநாள் போய் அவங்க அண்ணனையோ அப்பாவையோ கூட்டு வருவாங்க. அது மாதிரி இருக்கு நீ பண்ற வேலை. இதுக்கு போய் வக்கீல கூட்டு வந்திருக்க. என்ன எகத்தாலமா? எனக்கு தில் இருக்கான்னு கேட்டல, வக்கீல வச்சுக்கிட்டு சொல்றேன். நீ எத்தனை நோட்டீஸ் வேணாலும் அனுப்பிச்சுக்கோ, எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹலோ, எங்களை கொஞ்சம் பேச வர்றீங்களா? நீங்க இருங்க சார், உங்களை வச்சுக்கிட்டு கேட்டாதான் உனக்கு உரைக்கும். ஏய், தாத்தாவை காலம் ஃபுல்லா வெறுத்தவன் தான்டா நீ. பெரியவர்னு பார்க்காம அவர் கை நீட்டி அடிச்சவன் தானே நீ. அப்புறம் எதுக்குடா உனக்கு தாத்தா சொத்து? நானா கேட்டேன் சொத்து பதவியெல்லாம் எனக்கு வேணும்னு? உயிரை எழுதி வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஏதோ பணத்தை வச்சு பல பிரச்சனை நடத்துறதா சொன்னாங்க. அதான் என்னன்னு பார்த்துலான்னு வந்தேன். அவ்வளவு மனசுதானா நீ இருந்திருந்தீனா அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ அங்க வந்திருக்க மாட்டேன். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு தப்பா சொல்லிட்டாங்க. புலி பசிச்சதுன்னா செவத்துல இருக்க போஸ்டர் கூட திங்குமா. நீ பெரிய மானஸ்தான் தானே? பெரிய மானஸ்தான் தானடா நீ. நீ எதுக்கு தாத்தா சொத்துக்கு ஆசைப்படுற? அவதான் உயிரில உன் பேரே சேர்க்கல. நீ சம்பாரிச்ச சொத்தா இது? இதுக்கு ஏன் நீ ஆசைப்படுற? டேய், அது என் உரிமைடா. நான் தாத்தாவோட வாரிசு. பெரிய வாரிசு. நீ வாரிசா இருந்தா உயிரில உன் பேர் இருந்திருக்கணும்ல. என்னடா பேசிட்டு இருப்பா? நீ சமாதானம் பேச வந்துட்டு நீங்க 2 பேரும் மாறி மாறி பேசினா சண்டையை வளர்க்குற மாதிரில இருக்கு. அதானே மதன்ஜி, என்னது கலாட்டா? சார், நான் பேசாம இருக்கேன் சார். அதே மாதிரி அவனும் வாயை திறக்காம இருக்கணும். நீ பேசாம இருந்தாலே பாதி குழப்பம் சரியாயிடும். எது? நான் குழப்பவாதியா? நீதான் குழப்பவாதி, திருட்டு பையன்டா. பார்ட்னருக்கே தெரியாம படப்பையில இடம் வாங்கி போட்டவன் தானே நீ. இன்னும் எங்கெங்க இடம் வாங்கி போட்டிருக்கேன்னு விசாரிச்சாதானே தெரியும். இங்க பாரு, அத பத்திலாம் உங்ககிட்ட விளக்க சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ நீங்க 2 பேர் பேச்ச நிப்பாட்ட போறீங்களா இல்ல நாங்க 2 பேர் வெளிய போய் பேசவா? சார் நீங்க வாங்க சார், வெளிய போய் பேசுவோம். அச்சா நீங்க சொல்றதுதான் கரெக்ட். வாங்க போலாம். வாங்க சார். என்ன சார் நீங்க பேச வந்துட்டு நீங்க ஓட கிளம்பி போறீங்க? மாதவன்ஜி, அப்ப நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சரி சார், இனிமேல் நான் பேசினா என்னன்னு கேளுங்க. சங்கர், இதே கண்டிஷன் தான் உனக்கும். நீ இனிமேல் வாயை திறக்க கூடாது. நாங்க 2 பேர் பேசிக்கிறோம். கொட்டாய் வந்த வாயை திறக்கலாமாண்ணா? பாத்தீங்களா சார், இவன் நக்கல பாத்தீங்களா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராஜா, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா சார், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நல்லா புரியுது சார். ஆனா ஒண்ணு சார், நீங்க போட்ட கேஸ்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இந்த கம்பெனிக்கும் எங்களுக்கும் எதுவுமே கிடையாது சார். எங்க பேர்ல எதுவுமே இல்ல சார். இந்த கேஸ முழுசா படிச்சு பார்த்தா உங்களுக்கே என்ன ஏதுன்னு புரியும். டேய், நீ எதுக்குடா குறுக்க பேசுற? விளக்க சொல்ல வேணாம். நீ ஒண்ணு உப்பு புளி போட்டு விளக்க வேணாம். எதுவா இருந்தாலும் ராஜா பேசிட்டோம். அவனை நான் நம்புறேன். ஓஹோ, அவருக்கு தான் இந்த கம்பெனியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஈஸியா அவர் தலையில மொள அரைச்சலாம் திட்டம் போட்டு இங்க வந்திருக்கீங்களா? நீ தான் திட்டம் போட்டு தாத்தாவை கொண்டு இருக்க. யார் கொண்டா? நீ தான் பேசிட்டு யாருங்க? எந்த நேரத்துல எது பேசணும் தெரியாதா? ராஜா, நீ நல்லவன். நான் உன்னை பத்தி பேசல. இப்படி நல்லவன் சொல்லியே இவர் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்க. இவர் நல்லா இருக்க கூடாது இருந்தா உன் தங்கச்சி வச்சு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியாதா எல்லாம் எனக்கு? டேய், எதுக்குடா திவ்யாவை பத்தி இங்க பேசுற? சங்கர், கொஞ்சம் சும்மா இருயா. அண்ணா சும்மா இருக்கண்ணா, சும்மா பேசிட்டு இருக்கான் அவன். இவங்கிட்டலாம் இப்படிதான் நான் பேசணும். எவனாவது நல்லவன் கிடைச்சா இழிச்சவன் ஆக்கிடுவானே இவெல்லாம். ஏய், யாரு இழிச்சவன் ஆக்குறது? என் தங்கச்சியை பத்தி என்னடா பஞ்சாயத்து வைப்ப நீ? அவ பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி கிடையாது. சரிப்பா, இவரை நல்லவன் சொல்றல, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் தங்கச்சியை 4 அரை விட்டு இவர் கூட வாழ வச்சிருக்கணுமா வேணாமா? அந்த விட்டு டைவர்ஸ் வரை என் கொண்டு போய் விட்டுருக்க. டேய், அது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு பிடிச்சுப்போம். உனக்கு என்னடா வந்துச்சு? சரி, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா உன் தங்கச்சி கூட இவரை வாழ வைடா பார்க்கலாம். நான் ஒத்துக்கிறேன் நீ ஆம்பளைன்னு. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நாம பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்க வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்கிட்ட பேசுங்க சார். நான் ஆடிட்டிங் படிச்சிருக்கேன், எனக்கு விஷயம் தெரியும். விஷயம் தெரியாது இவர் இழிச்சவன் ஆயிட்டு இருக்கீங்க. சும்மா போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? டேய், யார மிரட்டுறாங்க? நாங்க ராஜாவை மிரட்டிட்டு இருக்கோமா? மாதவன்ஜி, கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன சார் டாபிக்கை மாத்தி பேசுறீங்க? அதாவது எதுக்காக நாங்க வக்கீல் நோட்டீஸ் விட்டோம்னா, சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தாத்தா கம்பெனில வாங்குற சம்பளத்தை எங்க அண்ணன் தாத்தாவோட பேத்தி ரேகாட்ட கொடுத்துட்றாங்க.
இவன் அந்த சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எங்க மேலே நோட்டீஸ் அனுப்புறானா எந்த அளவுக்கு நன்றி கெட்ட மனுஷனா இருக்கான் பாருங்க இவன். ஏய், யார பத்தி என்ன பேசுற? முதல்ல என் தங்கச்சி பத்தி பேசுன, இப்போ என் பொண்டாட்டி பத்தி பேசுறியா? என்னடா பேசுற நீ? மதன்ஜி வாங்க போலாம். நீ வா இந்த பக்கம். என்ன பேசிட்டு இருக்க? என்னடா நீங்க? இருப்பா. அமைதியா இருக்காதீங்க இப்போ. உனதான் நான் பேசணும் சொன்னா இல்லையா? அவன் சேர்த்து பேசிட்டு இருக்க அப்படி சரி நீ பேசு. ஏன் வீட்டு பேசலாம் பேசுற? என்னையா நீ? இரியா இங்க. என்ன சார், மீட்டிங் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தீங்க? மீட்டிங்கா நடந்தது? கலாட்டா தானே சார் நடந்தது. பாத்தீங்களா சார், அந்த சங்கர் எந்த அளவுக்கு கலாட்டா பண்ணான்னு பாத்தீங்களா? ஆனா நீங்க தான் கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தீங்க. நீங்க எங்க சார் என்ன பேச விட்டீங்க? சார் என்ன சார் நீங்க? நான் தான் பாயிண்ட எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தல, நீங்க டக்கு டக்குன்னு பிடிச்சு பேச வேணா? சும்மா கடுப்பேத்தாதீங்க சார். சமரசம் பேசுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க. பேச வேண்டிய எங்க ரெண்டு பேரையும் பேச விடலையே. எதுக்கு அப்புறம் மீட்டிங்? போன்லயே நீங்க சண்டை போட்டுருக்கலாமே. அட போங்க சார், அது முடிஞ்ச அடுத்த ரவுண்ட் தானே சார் இது. கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையே சார் நீங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்டா இந்த வக்கீல் தொழிலுக்கு வந்தோம்னு இருக்கு. இத்தனை வருஷமா நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்த என்ன இன்னைக்கு என்ன இப்படி வெறுப்பேத்திட்டீங்களே சார். கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவன் நானு. நீங்க ஒரு 4 வார்த்தையாவது பேசலன்னா எப்படி சார்? உங்களை தான் பேச வேண்டாம்னு சொன்னேன். நான் எங்க சார் வாயை திறந்தேன்? நான் தான் வாயை திறக்கலையே. நான் மட்டும் பேசி இருந்தேன்னா நடக்கிறதே வேற. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சைலண்டா தானே இருந்தேன். சார் என்ன இந்த கேஸ்ல இருந்து விட்டுருங்க சார். என்னால முடியல சார். அந்த சுந்தரலிங்க சொத்து உங்க கைக்கு தானா வந்து சேரும். அட போங்க சார், ஊருக்குள்ள உங்களை அச்சா வக்கீல் சொன்னதுனால தான் உங்களை கூட்டிட்டு வந்து இங்க பேச வந்தேன். ஆனா நீங்க என்னடானா கடைசி வரைக்கும் சைலண்டாவே இருந்தீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த தொழிலையே விட்டுறேன். சார் என் கேஸ முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க. நானும் ராஜாவும் பேசியிருந்தா இந்நேரம் இந்த காரியம் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருப்பேன். நான் எங்க சார் பேசினேன்? அவன் தான் கத்திக்கிட்டே இருந்தானே, அதை நீங்களும் கவனிச்சீங்களா? நீங்களும் தானே சார் திட்டினீங்க. யாரு? நானா? சார் நான் உங்க கட்சிக்காரன் சார். என்னைய போட்டு கொடுக்குறீங்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். முதல்ல நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க, அப்புறமா என்கிட்ட வாங்க. அட என்ன சார் நீங்க? நான் தான் பேசலன்னு சொல்றேன்ல. அவன் பாட்டுக்கு எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தான், நான் அவனுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அதான் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சு போச்சே சார். இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சார் இருந்தாலும் நீங்க வாங்கின ஃபீஸுக்கு வாயை திறந்து 4 வார்த்தை பேசிருக்கணும் சார். எனக்கு வேணும், எனக்கு வேணும். எது ஃபீஸா? இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாது சார். சார் ஏன் அந்த சுந்தரலிங்கம் உங்களுக்கு சொத்தை எழுதி வைக்கலன்னு இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சு. வெரி குட். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சங்கர் தான். ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க மதன்ஜி, வேற டாபிக்கே பேசுவோமே. இந்த பேச்சுவார்த்தை ஏன் தோல்வியில முடிஞ்சதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல சார். அந்த சங்கர் பையன் வேணும்னே என்ன டென்ஷன் பண்ணி இந்த கேஸோட விஷயத்தை பத்தி என்ன பேச விடாம பண்ணிட்டான். அவர் சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு ராஜா மேல மதிப்பு இருந்தா உங்க தங்கச்சி அவரோட சேர்த்து வாழ வைங்க. ராஜா நல்லவரா தெரியுறாரு. ஆமா சார். சாரி சார், உங்க பர்சனல் மேட்டர்ல நான் தலையில்ல. சமரச பேச்சு தோல்வியில முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? சார் அவங்க மேல கேஸ போட்டே ஆகணும் சார். நல்லா யோசிச்சுங்க மாதவன்ஜி. சார் என்ன அவமானப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன் சார். உங்களுக்கு தான் பணமும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். பரவாயில்ல சார், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணும். இப்படி நினைக்கிற ஆளுங்க நாட்டுல இருக்கிற வரைக்கும் கோர்ட்ல எப்படி கேஸ் குறையும்? சார் நம்ம கேஸ போடுறோம், ஜெயிக்கிறோம். அச்சா அச்சான்னு சொல்லுங்க சார். அச்சா, பகுத் அச்சா. சரி சார், வாங்க போலாம். சாட்டி இந்தாங்க. நீ நடக்கிற நடையில பாதி டீ ட்ரேலியே கொட்டிடுச்சேயா. வர வர பியூனோட நடத்தையே சரியில்லைன்னு நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப புரியுதா? சும்மா ஓட்டாதீங்க சார். சார் சார் டீ கொண்டு வந்துருங்க சார். எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? அவசரமா 1 பாத்ரூம் போறியா? அதை கூட உன்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? ஓ அந்த அவசரமா?
சார் மேடத்தை பார்க்க போனோம் சார், மறந்துடாதீங்க சார். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லுவேன். சார் அது என் வாழ்க்கை பிரச்சனை சார். ஒரு 2 நிமிஷம் உடைய, நான் போயிட்டு வந்துடுறேன். சார் சார் எடுங்க எடுங்க, நிச்சயமா எஸ்ஐ மேடமா தான் இருக்கும், எடுங்க. அவங்க தானே சார்? சொல்லுங்க கவிதா. சுப்பு மாமா என்ன பண்றீங்க? அது ஒரு அவசர வேலையா போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ள பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, நீங்க சொல்ல வந்த விஷயம் சொல்லுங்க. அந்த பியூன் வந்து உங்ககிட்ட நான் சொன்ன விஷயத்த சொன்னானா? பியூனா எதுவும் சொல்லலையே. பியூன் சொல்லலையா? மேடம் மேடம் நான் சொல்லிட்டேன் மேடம், சொல்லிட்டேன். ஏயா கத்துற? சார் நான் எங்க கத்துறேன்னா நாளைக்கு அங்க கதற வச்சிருவாங்க சார் என்ன. கேட்டுடுச்சு மாமா. சாயந்தரம் 6 மணிக்கு பார்க் பக்கம் வந்து நில்லுங்க, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். சாயந்தரம் பார்க்குக்கா? அது மேடம் சார் கட்டாயம் வந்துடுவாரு, அதுக்கு நான் கேரண்டி. போய் வேலையை பாரியா போய். சரி சார். சரிங்க கவிதா, நான் வந்துடுறேன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஏட்டு கனகா ட்ரான்ஸ்ஃபர் மேடம். ரிப்போர்ட்டிங் டு காஞ்சிபுரம் மேடம். டியூட்டி மேடம். எப்படி இருக்க கனகா? கொஞ்சம் டல்லா இருந்த மேடம், இப்போ உங்களை பார்த்த உடனே பிரிஸ்க் ஆயிட்டேன் மேடம். குட். இந்த ஏரியா கிரைம் ஏரியா. என்ன மேடம் நீங்களும் நான் இங்க வந்துட்டோம்ல, அதனால சொல்றீங்களா? ஏய், நாம வரதுக்கு முன்னாடியே இது கிரைம் ஏரியா தான். இங்க நிறைய செயின் பறிப்பெல்லாம் நடக்குது. நாம அந்த ரவுடிங்களை பிடிச்சு அவங்க பறிச்ச செயினை எல்லாம் நாம அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடலாம் மேடம், கவலை விடுங்க. மேடம் நம்ம ஸ்டேஷன் பக்கத்துல 4 சேட்டு கடைங்க இருக்கு, வரும்போது நோட் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்கள கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்ல வந்தேன். ஐயோ, சேட்டை கோர்ட்ல ஒப்படைச்சிட்டா அப்புறம் நம்ம நகைங்களை யார்கிட்ட விக்கிறது? ஏய், நான் செயின் திருடங்களை கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்ல வந்தேன். வந்த உடனே உன் புத்திய காமிச்சிட்டியா? நான் பழைய கவிதா இல்ல, ரொம்ப மாறிட்டேன். அதனால உன் வாளை சுருட்டிட்டு கொஞ்சம் சின்சியரா இரு. சின்சியர் எனக்கு சிப்ஸ் சாப்பிடுற மாதிரி மேடம். என் சின்சியாரிட்டிய சென்னை சிட்டில கேட்டு பாருங்க மேடம். பார்க்கலாம். இப்படி ஒரு கலாட்டா பண்ணிட்டு வந்துட்டியாப்பா நீ? நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே, நானா கலாட்டா பண்ண? பின்ன நீதான், வேற யாரு? சரி விடுங்க, கலகம் நல்லது. என்ன கலகம் நல்லது? நான் தான் உன்னை வாயை திறக்க விடான்னு சொல்லிருக்கேன் இல்லையா? அண்ணா மாதவன் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேண்ணே, அவ்வளவுதானே. என்ன அவங்க பாட்டுக்கு தாத்தா சொத்தை நம்ம அவரிச்சிட்டோம்னு சொல்றாங்க. நம்ம பேச வந்த வீக் ஆயிட மாட்டோண்ணே, அதனால தான் பேசினேன். இருந்தாலும் சமரசம் பேச வந்தவங்கள நீ வேணும்னே திசை திருப்பி குழப்பி அமிச்சிட்டோன்னு எனக்கு ஒரு மேல சந்தேகமா இருக்குப்பா. என்ன சந்தேகப்படுறீங்களாண்ணே? இல்லப்பா, அது வந்து சந்தேகப்படாதீங்கண்ணே, அதுதான் உண்மை. என்னப்பா சொல்ற? அண்ணா சும்மா இருங்கண்ணே, நான் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது. நல்லவன் சொல்லி உங்க தலையை மொட்டை அடிக்க போறாங்க பாருங்க. சரிப்பா, இருந்துட்டு போறாங்க, விட. நல்லவனா இருந்து என்னென்ன பண்ண போறீங்க? வெளில இருக்க டீ கடையில் ஒரு டீ கொடுப்பானா ஓசியில் உங்களுக்கு? இல்ல பெட்ரோல் பங்க்ல அப்புறம் பெட்ரோல் தருவானா? இங்க பாருங்கண்ணே, அந்த அயோக்கியம் பேர்ல சொத்து போக கூடாதுன்னா உயிரில் அவன் பேரே தாத்தா சேர்க்கல. தாத்தாவுக்கு தெரியாதா தான் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறது அவன் தானே? அப்படி இருந்தோம் ஏன் அவன் பேரை உயிரில சேர்க்கல? அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா இங்க பாருங்கண்ணே, தாத்தாவுக்கு நீங்களும் நானும் வேண்டாதவங்க தான், எதிரி தான். அப்படி இருக்கும்போது தாத்தா நம்மள நம்பினாரு. அந்த மாதவனை ஏன் நம்பல? இவ்வளவுக்கும் மாதவன் கூட இருந்தவன். அப்படி இருந்தும் அவன் பேர்ல ஏன் சொத்து எழுதி வைக்கல? அதான்ப்பா எனக்கும் புரியல. எனக்கு நல்லா புரியுதுண்ணே. தாத்தா பக்கா பிசினஸ் மேன். எதிரிய கூட நம்புவாரு, ஆனா துரோகிய நம்ப மாட்டாரு. அந்த மாதவன் இருக்கானே, அவன் துரோகி, அயோக்கியம், ஃப்ராடு பையன். எந்த வார்த்தை சொல்லி வேணா அவனை திட்டானே, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆள் தான் அவன். இங்க பார், நான் அந்த வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கேன். சும்மா என் மச்சான ஃப்ராடு துரோகின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத. அண்ணே, நீங்க அந்த வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்க, நாங்க பொண்ணே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் எங்களுக்கும் இருக்கு. அண்ணே நான் ஒன்று சொல்றேன்,
நல்லா கேட்டுக்குங்க. தாத்தாவே அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு அவன் பேர்ல எந்த சொத்தும் எழுதி வைக்கல. அப்படி இருக்கும்போது அவரை மாரி இந்த சொத்தெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சோம்னா அந்த தாத்தாவோட அவையை நம்மளை மன்னிக்காதுண்ணே. அண்ணா நம்ம சந்தோஷத்தை விட்டு விடுது நல்லவனா இருந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம்? என்னப்பா இது? நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம மூலையில் ஒரு அரிசிக்கடையை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி கழுத்து எடுத்துட்டீங்க தாத்தா. இதெல்லாம் எனக்கு தேவையா? எல்லாம் நம்மளை பழிவாங்க நோக்கத்தோட தான் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அண்ணா ஒரு நிமிஷம். ஹலோ, நிஜமாவா? சரி, நான் உடனே வரேன். அண்ணா நான் வரேன். என்னப்பா? இல்லை, முக்கியமான ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா அவங்க கோச்சிக்கிட்டு கேஸ் போட போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே? போனா போட்டுண்ணே, கேஸ் தானே, போட்டுட்டு போகட்டும். கையில் சுற்றி இருந்தா என்ன, போனா என்ன, விடுங்க. சங்கர், கனகா. எஸ் மேடம். என்ன மேடம், உங்க ஆள் கூட கிளம்பிட்டீங்களா? ஆமா கனகா, நான் தான் மத்தியானமே சொன்னேன்ல என் ஆள் சுப்புவை பாக்குறதுக்கு பார்க் பக்கம் போறேன்னு. ஆமாமா, அப்பவே சொன்னீங்க. அதுக்காக தானே நம்ம டிரான்ஸ்ஃபரே வாங்கியிருக்கோம். இல்லைன்னா இந்த ஊர் மக்கள் எப்படி நாசமா போனா நமக்கு என்னம்மா? அம்மா, நான் வேணா உங்க 2 பேர் பாதுகாப்புக்கு பாரா வரட்டுமா? ஸ்டேஷன்ல ஆள் இல்ல, இன்ஸ்பெக்டர் கோர்ட்ல இருந்து வர வரைக்கும் பாத்துக்கோ. சரிங்கம்மா. அப்புறம் தூங்கிடாத. திருடன் வந்து இங்க எல்லாத்தையும் திருடிட்டு எடுத்துட்டு போயிட போறான். போன வாரம் என் வாட்ச் காணாம போயிடுச்சு. அடப்பாவீங்களா? ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து திருடினாங்களா? ஹலோ, ஆமாங்க சார், இருக்காங்க. கொஞ்சம் இருங்க. அம்மா, ஐஜி ஆபீஸ்ல இருந்து யாரு மேலதிகாரியா? ஏய், நான் இருக்கேன்னு போட்டு கொடுத்துட்டியா? இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? அது சொல்லிட்டேனேம்மா, சாரி. இந்தாங்க. சார். ஆமா சார், நான் எஸ்ஐ கவிதா தான். குட் ஈவினிங் சார். ஆமா சார். இல்ல சார், நான் டியூட்டில தான் இருக்கேன். எங்க சார்? ஓகே சார், பரவாயில்ல. சொந்த வேலையா முக்கியம்? பப்ளிக் சர்வீஸ் தானே முக்கியம். நான் இப்பவே அந்த ஏரியாக்கு போய் அந்த ரவுடியை டீல் பண்றேன் சார். சரி சார், ஓகே. என்னம்மா? எவனோ மூலத்தோப்புல கஞ்சா விக்கிறானா, அந்த ரவுடியை போய் பிடிக்கணுமா? ச்சே, பப்ளிக்ல யாருக்காவது மூக்கு வேர்த்து போய் நேரா மேலதிகாரிகிட்டயே ஃபோன் பண்ணி தொலைச்சிடறானுங்க. பர்சனல் வேலையை விட்டுட்டு இதுக்கு பின்னால ஓட வேண்டியது இருக்கு. நம்ம உயிரை வாங்குறானுங்க. இதான் இந்த வேலையில எனக்கு பிடிக்காத விஷயம். இடியட். அறிவு கெட்டவனுங்க. இவங்களுக்கு விசிறி விடவா நம்ம இந்த வேலைக்கு வந்தோம்? எவனோ எதையோ வித்துட்டு போறான். அம்மா, நீங்க உங்க ஆளை பார்க்க போங்கம்மா. மேலதிகாரி கேட்டா? கேட்டா நீங்க போறதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க. யாரு கஞ்சா வித்தா நமக்கு என்னம்மா? அதுக்காகவா நம்ம காக்கி சட்டை போட்டிருக்கோம்? அம்மா, உங்களுக்கு உங்க ஆள் தானமா முக்கியம். ஏய், நான் கொஞ்சம் சின்சியரா இருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அட்வைஸ் பண்ணி எனக்கு எடுத்துறாத. நான் அந்த ஏரியா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுப்புவை போய் பார்க்கறேன். அதுதான் கரெக்டுமா. அம்மா, நமக்கு நம்ம ஆளா முக்கியம். அது எப்படி நம்ம காக்கி சட்டை போட்டிருக்கும் போது ஒருத்தன் கஞ்சா விக்கலாம்? அடி பின்னிட வேண்டாம். சுந்தர் மேடம், வாங்க. அப்பாடா, தப்பிச்சேன். அப்பா. சார், ஆட்டோ வேணுமா சார்? வேணாம்பா, போ. மாமா, சினிமா போல வரீங்களா மாமா? மாமாவா? போமா. காஞ்சனா படத்துக்கு 2 டிக்கெட் இருக்கு மாமா. ஒன்ன பார்த்தாலே காஞ்சனா மாதிரி தான் இருக்கு. யோ, போயா. பொட்டலக்கிது. யோ, போயா. ஐய,
ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல் இருக்க. இது சரிப்பட்டு வராதே. கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இன்னும் காணோம். டிரைவிங்ல இருக்காளா? சீக்கிரம் வண்டி எடுங்க. சீக்கிரம் வண்டி எடுக்க.